ஹாய் குட்டீஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நைஸ். வெல்கம் பேக் டு அவர் இவிஎஸ் கிளாஸ். இவிஎஸ் கிளாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். Now we are going to learn a new lesson, that is lesson 15, we need air. Before we start the class, we do one experiment. நாம் கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பார்க்கலாமா? என் கூட சேர்ந்து நீங்களும் அதை செய்கிறீங்களா? ஓகே. ஹோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் மவுத். அதாவது உங்கள் கை இருக்கு இல்லைங்களா, கையை வாய்க்கு நேராக வச்சு பிடிங்க பார்ப்போம். ஓகே. ப்ளோ இன்டு இட். அந்த கையில் உங்கள் வாயால் என்ன பண்ணுங்க? ஊதுங்க. வாட் டு யூ ஃபீல்? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வாயால் ஊதும்போது உங்கள் கையில் என்னவாகுது? காற்று படுதா? ஓகே. அந்த காற்று எப்படி இருக்குது? வார்ம் ஏரா கோல்டு ஏரா? வார்ம்னா சூடான காற்றா படுதா, இல்லை ஜில்லுன்னு படுதா காற்று? ஜில்லுன்னு படுது இல்லைங்களா? ஓகே, வெரி குட். த நேம் ஆஃப் த லெசன் இஸ் we need air. ஏர்னா காற்று. எங்களுக்கு காற்று தேவை. இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காற்றை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஆர் யூ ரெடி டு see this lesson? ஓகே. Air is all around us. All living things need air. People, animals and plants cannot live without air. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காற்று என்ன பண்ணுது? நம்மளை சுற்றி இருக்குது. உயிரினங்கள், லிவிங் திங்ஸ்னால் உயிரினங்கள், ஓகேவா? உயிரினங்கள் உயிரினங்களுக்கு காற்று தேவைப்படுது. ஏன்னா பீப்புள்னால் மக்கள், அனிமல்ஸ்னால் விலங்குகள், பிளான்ட்ஸ்னால் தாவரங்கள், ஓகேவா? இவங்க மூணுத்தையும் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இவங்க 3 பேரும் உயிர் வாழறதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, காற்று தேவை. பீப்புள், அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் cannot live without air. காற்று இல்லாமல் இவங்களால என்ன பண்ண முடியாது? உயிர் வாழ முடியாது. Then we cannot see air, but we can feel it when it moves. அதாவது நம்மளால் என்ன பண்ண முடியாது? காற்றை பார்க்க முடியாது, ஆனால் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஃபீல்னால் உணர முடியும், ஓகேவா? when it moves, அது நகரும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும்னா உணர முடியும். when air moves, இட் இஸ் கால்டு விண்ட். ஏர் நகருது இல்லைங்களா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா விண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். விண்டுனாலும் என்ன? காற்று தான், ஓகேவா? யூ கேன் ஃபீல் ஏர் இஃப் யூ ஃபேன் யுவர் செல்ஃப். அதாவது நீங்கள் காற்றை ஃபீல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேப்பரோ இல்லை வேறு ஏதாவது பத்திரிக்கை அட்டையோ ஏதாவது விசிறி மட்டையோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? எடுத்து உங்களை நீங்களே விசிறி பாருங்கள். உங்களுக்கு விசிறும்போது என்னவாகும்? காற்று நம்ம மேலே படுற ஃபீல் ஆகும் இல்லைங்களா? அந்த உணர்வு தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? நீங்களே உங்களை விசிறிக்கும்போது என்ன தெரியும் உங்களுக்கு? அந்த காற்று நம்ம மேலே படுறது நமக்கு ஃபீல் ஆகும். ஓகே சில்ட்ரன்? அதாவது காற்று நம்மளை சுற்றி காற்று இருக்குது. உயிரினங்கள் உயிர் வாழறதுக்கு காற்று தேவை. பீப்புள், அனிமல்ஸ், பிளான்ட்ஸ்லாம் என்னவாகாது? காற்று இல்லாமல் உயிர் வாழாது, ஓகேவா? நம்மளால் என்ன பண்ண முடியாது? காற்றை பார்க்க முடியாது, ஆனால் நம்மளால் உணர முடியும். அது நகரும் போது நம்மளால் அதை நம்ம உணரலாம். காற்று நகருது இல்லைங்களா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா விண்டுன்னு சொல்கிறோம். விண்டுனாலும் காற்று தான். உங்களுக்கு நீங்களே விசிறிக்கும் போது அந்த காற்றை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உணருவீங்க. ஏர் டேக்ஸ் அப் ஸ்பேஸ். காற்று என்ன பண்ணுது? இடத்தை எடுத்துக்குது. எப்படி அது இடத்தை எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளோ
air into a balloon. See how it becomes bigger and bigger. அதாவது நீங்கள் ஒரு பலூனை எடுத்து ஊதும் போது அது என்னவாகும்? பலூன் வந்து சின்னதாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் பலூன். இப்படி இது சின்னதாக இருக்கும். அதை நீங்கள் ஊதும்போது என்னவாகும்? அது பெருசாகும். இன்னும் ஊதும்போது ரொம்ப பெருசாக ஆகும். ஓகேவா? இப்படி பெருசாகும். Air fills up the space inside the balloon. So we can say that air takes up space. அதாவது அந்த பலூனுக்குள்ளே காற்று என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்தை போய் நிரப்புது. பலூனுக்குள்ளே இருக்கிற இடத்த எது நிரப்புது? காற்று தான் நிரப்புது இல்லைங்களா? அந்த இடத்துல காற்று இருக்குது. பலூன் ஏன் பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பலூனுக்கு உள்ளே என்ன இருக்குது? காற்று இருக்குது. அதனால தான் அது பெருசாக இருக்குது. ஸோ அப்போ அதுக்குள்ளே இருக்கிற அந்த இடத்துல காற்று நிரம்பி இருக்குது. ஓகேவா? அதனால தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஏர் டேக்ஸ் அப் ஸ்பேஸ். காற்று இடத்த எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஏர் ஹேஸ் மெனி யூசஸ். காற்றால் என்ன இருக்குது? நிறைய பயன்பாடுகள் இருக்குது. என்னென்னு பார்க்கலாமா? People, plants and animals need air to breathe. Peoples யார்? வெரி குட், மக்கள். பிளான்ட்ஸ்னா தாவரங்கள். அனிமல்ஸ்னா வெரி குட், விலங்குகள். ஓகேவா? மக்கள், தாவரம், விலங்குகள்லாம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீட் ஏர் டு ப்ரீத். அவங்களுக்கு காற்று சுவாசிக்கிறதுக்கு தேவைப்படுது. அப்படி அவங்க சுவாசிக்காமல் இருந்தால் என்னவாயிடுவாங்க? இறந்து போயிடுவாங்க. ஓகேவா? ப்ரீத்னா சுவாசித்தல். நம்ம மூச்சு விடுறோம் இல்லைங்களா? மூச்சை இழுத்து விடுறோம் இல்லைங்களா? அதுதான் சுவாசித்தல். அப்படி நம்ம மூச்சு விடாமல் இருந்தோன்னா என்னவாயிடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இறந்து போயிடுவோம். ஓகேவா? அதுக்காக நமக்கு என்ன தேவைப்படுது? காற்று. நம்ம சுவாசிக்கிறதுக்கு காற்று தேவைப்படுது. We also need air to dry our clothes. நம்ம துணி காய வைக்கிறதுக்கும் காற்று தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு, ஏர் இஸ் நீட் டு லைட் எ ஃபயர் அண்ட் டு கீப் இட் பர்னிங். அதாவது நெருப்பை நம்ம என்ன பண்ணுறோம்? தீ பற்ற வைக்கிறதுக்கும் அது நல்லா எரியறதுக்கும் காற்று தேவை. ஏர் ஹெல்ப்ஸ் போட்ஸ் அண்ட் ஷிப்ஸ் டு மூவ். காற்று எதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா படகுகளுக்கும் கப்பல்களும் நகர்ந்து போகிறதுக்கு காற்று உதவியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஏர் இஸ் ஃபில்டு இன்டு ஸ்விம்மிங் டியூப்ஸ், ஃபுட்பால்ஸ், டயர் டியூப்ஸ் அண்ட் பலூன்ஸ். ஏர் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதெல்லாம் நல்லா ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்விம்மிங் டியூப். திஸ் இஸ் ஸ்விம்மிங் டியூப். பார்த்தீங்களா? அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி நிறையா இருக்கும் இல்லைங்களா? அந்த இடத்துல அந்த டியூப்பை போட்டுட்டு நம்ம அந்த டியூப்பில் மேலே உட்காந்துட்டு நம்ம நீச்சல் அடித்தோம் அப்படின்னா நம்ம என்ன ஆக மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணிக்கு உள்ளே போக மாட்டோம். அதுக்கு நமக்கு ஸ்விம்மிங் டியூப் யூஸ் ஆகுது. ஓகேவா? அந்த ஸ்விம்மிங் டியூப் என்ன இருக்குது அதுக்குள்ளே அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் ஏர் மட்டும்தான் இருக்குது. அந்த ஸ்விம்மிங் டியூப் ஃபுல்லாகவே என்ன இருக்குன்னா ஏர் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, டயர் டியூப். இந்த டயர் டியூப் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? இந்த டயர் டியூப்லேயும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர் ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பலூன் ஊதுறீங்க இல்லைங்களா நீங்கள்? அதுக்குள்ளேயும் என்ன இருக்குது? ஃபுல்லாக ஏர் இருக்குது. ஃபுட்பால் பார்த்துருக்கீங்களா? ஃபுட்பால் உள்ளேயும் என்ன இருக்குது? ஃபுல்லாக ஏர் இருக்குது. இப்போ ஃபுட்பாலில் ஒரு ஊசியோ இல்லை கத்தியோ எடுத்து குத்தினா என்னவாயிடும்? அதுக்குள்ளே இருக்கிற ஏரெல்லாம் வெளியில் போயிட்டு அது ரொம்ப சின்னதாக ஆகிடும். ஓகேவா? எதுக்குள்ளெல்லாம் ஏர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்விம்மிங் டியூப், ஃபுட்பால், டயர் டியூப் அண்ட் பலூன்ஸ். இதுக்குள்ளெல்லாம் ஏர் நிரம்பி இருக்குது.
காற்று நிரம்பி இருக்கு. அடுத்தது ஸ்ட்ராங் விண்ட்ஸ் காஸ் ஸ்ட்ரார்ம்ஸ். அதாவது பலத்த காற்றுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் புயல். ஓகேவா? புயல்கள். புயல் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எப்படி இருக்கும்? ரொம்ப வேகமாக காற்றடிக்கும் இல்லைங்களா? அதுதான் நம்ம புயல் சொல்லுவோம். சரி, பார்க்கலாமா? சரி. சம்டைம்ஸ் த விண்ட் ப்ளோஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங். சம்டைம்ஸ் அதாவது ஒரு சில நேரங்களில் காற்று எப்படி அடிக்கும்? காற்று வீசுறது ரொம்ப வேகமாகவும் ரொம்ப பலமாகவும் காற்று அடிக்கும். ஃபாஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங் winds கேன் காஸ் a storm. அந்த வேகமான வலுவான காற்றை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அந்த காற்று என்ன உருவாக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காற்றுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராம்னா புயல். ரொம்ப வேகமாகவும் பலமாகவும் வீசுகிற காற்று தான் என்னது? புயலை உருவாக்குது. ஸ்டார்ம்ஸ் bring houses and trees down. அந்த புயல் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டினா, நம்மளுடைய வீடுகளையும் மரங்களையும் கீழே விழச் செய்யுது. ஸ்டார்ம்ஸ் கேன் ஆல்சோ ஹர்ட் பீப்புள். ஸ்டார்ம்ஸ் மக்களையும் என்ன பண்ணுது? காயப்படுத்துது. நம்மளுடைய வீடெலாம் அந்த புயலில், ஸ்டார்ம்ஸ்னால் புயல், ஓகேவா? அந்த புயலில் கீழே விழுந்துடுச்சு அப்படின்னா நம்ம எங்கே போவோம்? நம்மளால் எங்கேயும் போக முடியாது இல்லைங்களா? அப்படின்னா அது நமக்கு கஷ்டமாக தானே இருக்கும். நம்ம வீடு இடிஞ்சு கீழே விழுந்துடுச்சு, நம்ம எப்படி இருக்கிறதுன்னுட்டு. அதுதான் சொல்கிறாங்க, ஸ்டார்ம்ஸ் கேன் ஆல்சோ ஹர்ட் பீப்புள். அதாவது ஒரு சில நேரங்களில் காற்று என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வேகமாகவும் பலமாகவும் வீசுது. அந்த பலமாகவும் வேகமாகவும் வீசுகிற காற்று என்ன பண்ணுதுன்னா புயலை உருவாக்குது. அதுதான் புயல். அந்த புயல் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காற்றை நல்லா வேகமாக வீசி வீடுகளையும் மரங்களையும் விழச் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் மக்களையும் அது காயப்படுத்துது. ஓகேவா? What we learn from this lesson, children? இந்த லெசனில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏர் பார்த்தோமா? ஏர் எப்படி இருக்கும்? நம்மளை சுற்றி இருக்கும். எல்லா உயிரினங்களுக்கும் காற்று தேவை. பீப்புள், அனிமல், பிளான்ட்ஸ்லாலெல்லாம் காற்று இல்லாமல் என்ன பண்ண முடியாது? உயிர் வாழ முடியாது. நம்மளால் காற்றை பார்க்க முடியாது. ஆனால் என்ன பண்ண முடியும்? நம்மளால் காற்றை உணர முடியும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் காற்று. அப்படி நகர்ற காற்றை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விண்டுனாலும் காற்று தான். நம்மளை நாமளே விசிரிக்கும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காற்றை உணர்றோம். காற்று என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடத்தை எடுத்துக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பலூன் இருக்குது. அந்த பலூனை ஊதும்போது என்னவாகுது? காற்று அந்த பலூனுக்குள்ளே போய் அந்த பலூன் பெருசாகுது. அப்படி அது பெருசாகும்போது அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காற்று இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? காற்று இடத்தை எடுத்துக்குது. அடுத்தது, காற்று என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல பயன்பாடுகள் இருக்குது காற்றுனால. என்னென்ன பயன்பாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, பீப்புள், பிளான்ட்ஸு, அனிமல்ஸ் இது எல்லாமே சுவாசிக்கிறதுக்கு என்ன தேவை? காற்று தேவை. நம்ம துணி காய போடுறோம் இல்லைங்களா? துணி காயறதுக்கும் காற்று தேவை. காற்று தீ பற்ற வைக்கிறதுக்கும் அந்த தீ நல்லா எரியறதுக்கும் காற்று தேவைப்படுது. இந்த கப்பல், படகுகள் இதெல்லாம் நகர்றதுக்கும் காற்று தேவைப்படுது. காற்று இருந்தால் தான் அந்த கப்பல், படகுகள்லாம் நகரும். ஏர் ஸ்விம்மிங் டியூப்பில் ஃபுட்பால்ஸ் அண்ட் டயர் டியூப்ஸ், பலூன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நிறைய ஏர் இருக்கும். ஏர் நிரம்பி இருக்கும். அதெல்லாம் பலத்த காற்றுக்கு காரணம் என்ன அப்படின்னா புயல்னா ஸ்டார்ம்ஸ். ஓகேவா? ஸ்டார்ம்ஸ்னால் புயல்கள். ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுது? காற்று ரொம்ப வேகமாகவும் பலமாகவும் வீசுது. அப்படி வேகமாகவும் பலமாகவும் வீசுகிற காற்றை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புயல். அந்த புயல் என்ன பண்ணுதுன்னா, வீடுகளையும் மரங்களையும் கீழே விழ செஞ்சிடுது. அதனால் மக்களுக்கு என்னவாகுது?
மக்களை காயப்படுத்துது. ஓகேவா? இதெல்லாம் இந்த லெசனில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சில்ட்ரன்? வெரி குட். இந்த லெசனில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி நீட் ஏர் டு ப்ரீத். நம்ம உயிர் வாழறதுக்கு என்ன தேவை? காற்று தேவை. நம்மளால் காற்று இல்லாமல் என்ன பண்ண முடியாது? உயிர் வாழ முடியாது. ஏர் கேன் பி ஃபில்டு இன்டு மெனி திங்ஸ். ஏர் வந்து நிறைய திங்ஸில் நிரம்பி இருக்குது. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், பாய். see you next